ஓகே, ஆக்சுவலாக இந்த டேப் ரெக்கார்டர், அதாவது ஃப்ளாட் டேப் ரெக்கார்டர் இது இருக்கு இல்லையா, பெட் ஃபார்ம் டேப் ரெக்கார்டர்னு சொல்லுவாங்க. இதுவும் அண்ட் ஒரு மெக்கானிக்கல் கிளாக் இருக்குது. இது பழைய காலத்து கடிகாரம். இந்த கடிகாரம் வந்து பின்னாடி பார்த்தீங்களா கீ எப்படி இருக்கு பாருங்க, இப்படி சுற்றுறது, இப்படி சுற்றுறது, சுற்றிட்டு கீ கொடுத்து வைக்கணும், டெய்லி கீ கொடுத்து வைக்கணும். அது இப்படி சுற்றணும். அப்புறம் இதில் நொடி முள்ளு இல்லை, சின்ன முள்ளு பெரிய முள்ளு இருக்குது. அண்ட் இந்த டைம் வந்து இதில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேட்டு டைமு இதில் டேட் கொடுத்துருக்கான், பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டு. அப்புறம் டைம் இதில் வந்து டேட் சுற்றுதா, அப்புறம் டைம் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு இந்த கீ கொடுத்து வச்சோம்னா அது மட்டும் டிக் 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 டிக்னு ஓடிக்கிட்டே இருக்கும். சின்ன முள்ளு. இந்த காலத்தில் நிறைய பேர் வாட்சியை பார்த்துக்க மாட்டீங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வாட்ச் இல்லை, ஆண்ட்ராய்டும் இல்லை, மொபைல் வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பேஜர் வந்ததுக்கப்புறம் யாரும் சொல்ல முடியாது, நிறைய பேர் வாட்ச் கட்டுறதை விட்டாங்க. ஸோ இருந்தாலும் அவ்வளோ இருந்தாலும் 70 கோடி 80 கோடி 100 கோடிக்கெலாம் வாட்ச் விற்கிறாங்க. அதுவும் விற்க தான் செய்யுது, வாங்கவும் ஆள் இருக்குது. ஏன்னா டைம் இஸ் மணி. ஓகே, இப்போ வந்து இந்த கடிகாரமும் இந்த டேப் ரெக்கார்டரும் சேல் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக்கிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, அட்டைப்பெட்டியில் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த மொபைல் யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி இன்னும் 2-3 மொபைல் வாங்க போகிறேன். டிஃப்ரெண்ட்டான மொபைல்ஸ் வாங்க போகிறேன், உங்களுக்கு காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். ஓகேவா? இப்போயே நிறைய டிஃப்ரெண்ட்டான கேஜெட்ஸ் இருக்குது அண்ட் ஜெம் ஸ்டோன்ஸும் நிறையா இருக்குது. அதை பற்றிலாம் நிறைய வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஏற்கனவே சில வீடியோஸ் எடுத்து அப்படியே வச்சுருக்கேன், எடிட் பண்ணல. அண்ட் நான் ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறதுனால கரெக்டாக டைமிங் இந்த அட்டைப்பெட்டி பத்துமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இது நம்ம உள்ள வச்சு பார்க்கலாம். எக்ஸாக்டாக இருக்குது. எக்ஸாக்டாக இருந்தால் எப்படி வச்சு அனுப்பலாமா? ஓகே, இதில் பேக் பண்ணுவோம். கீழே சில ஐட்டங்கள் வைக்கணும். ஓகே, இப்போது இது வந்து நம்ம பேக்கிங் பண்ணியாச்சு. ஓகேவா? உள்ளே வச்சுட்டேன், ரெண்டுமே உள்ளே வச்சுட்டேன். ஏற்கனவே இது இப்போ இந்த கஸ்டமர் வந்து ஏற்கனவே நம்மகிட்ட குட்டி டிவி ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது வந்து வாங்கிட்டாரு. ஸோ அதுவும் சேல் பண்ணிட்டேன். என்னென்னா கொஞ்சம் எனக்கு எல்லாமே அப்படியே வச்சிருக்கணும்னு ஆசை தான். இருந்தாலும் மீதி மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்ல, அதுக்கு எனக்கு அமௌண்ட் தேவை. மற்ற ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக வாங்கி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு வீடியோ போட்டு அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். அப்போது காசு வேணும். அதுக்கு அதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே சேல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் போகுது. அண்ட் இப்போ இதை பேக் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ டேப் அடிச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, நாளைக்கு கம்பெனி இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, சண்டே ஆஃபீஸ். என்ன பண்ணுறது, கொடுமையும் முச்சம் தான், என்ன பண்ணுறது. இவ்வளோ சொல்லுங்கள்.